நமஸ்தே வியூவர்ஸ். February 2025 நடக்கக்கூடிய பிரவீன் உத்ராதோட தேர்ட் பேப்பரோட இம்பார்ட்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் வந்து நிபந்த் லேக்கன், அதாவது ரூப்ரேகா தேத்தே ஹுயே நிபந்த் லிக்கியே. ஸோ அவுட்லைன் ஆஃப் த ஜென்ரல் எஸ்ஏ ஃபஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த எஸ்ஏவை எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஹிந்தி காவ்யமே பிரகிருதி சித்ரன், हिंदी का स्वर्णयुग, मुसलमानों की हिंदी सेवा, राजभाषा का स्वरूप, कविवर निराला जी का व्यक्तित्व और कृतित्व, शिवजी की बारात, यदि मैं लिखता. இந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸில் இருக்குது. செகண்ட் ரோம் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா உபயோக் சம்ஜாயே, யூசேஜ் நம்ம சொல்லணும். कार्यालय ज्ञापन, अर्थ सरकारी पत्र, पृष्ठांगन, तुरंत पत्र, परिपत्र, ப்ரெஸ் நோட், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டில் இருக்குது. ஸோ அதோட டெஃபினேஷன்ஸ் எழுதி அதோட ஃபீச்சர்ஸ் எழுதணும் அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். தேர்ட் ரோம் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங்கில் வந்து பார்சல் படே विलम्ब से मिलने की शिकायत करते हुए स्थानीय पोस्ट मास्टर को पत्र लिखिए, दैट इज डिले लेटर. सेकेंड वन வந்து कर्मचारी रंगनाथन पर शिकायत आई है, उसे चेतावनी देते हुए महानिरीक्षक की ओर से एक कार्यालय आदेश प्रस्तुत कीजिए, सेकेंड लेटर. एंड थर्ड வந்து सरकारी पत्र का नमूना प्रस्तुत कीजिए, सरकारी पत्रத்தோட मॉडल. अपने मोहल्ले की गंदगी के बारे में शिकायत करते हुए नगर पालिका के अधिकारी के नाम पर पत्र लिखिए. ஸோ இந்த 4 லெட்டர்ஸும் இம்பார்ட்டன்ஸில் இருக்குது. அண்ட் நம்மளோட ஃபோர்த் ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னா गद्यांश को संक्षिप्त में लिखिए, दैट इज प्रिसिस ரைட்டிங். ஸோ ப்ரிசிஸ் ரைட்டிங்கில் வந்து ஒரு டாபிக் கொடுத்துட்றாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், டாப்பிக்கை வந்து ஷார்ட் பண்ணி எழுதிட்டு அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்குறோம். ஸோ டோட்டல் வேர்ட்ஸ் எவ்வளோ இருந்தது அதை ஃபஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் பண்ணி எழுதினால எவ்வளோ வேர்ட்ஸ் அதையும் நம்ம எழுதணும் அதில். அண்ட் உங்களோட ஃபிஃப்த் ரோம் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன் வந்து ஹிந்தி டு இங்கிலீஷ். அண்ட் சிக்ஸ்த்து ரோம் லெட்டர் வந்து இங்கிலீஷ் டு ஹிந்தி. இந்த டிரான்ஸ்லேஷனில் வந்து ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ் நீங்கள் படிச்சுக்கணும். அதுதான் உங்களோட இம்பார்ட்டன்ஸ்.